இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் இருக்கிற கீரைங்களை பார்க்கலாங்க. விதை எதுவுமே போடலிங்க. ஆனால் அதுவாக தானாக முளைச்சி வந்திருக்கு. இப்போ இவர் பிடுங்கிட்டு இருக்கிற கீரை வந்து சிலோன் கீரைன்னு சொல்லுவாங்க. அங்கேயும் இங்கேயும் முளைச்சி கிடக்குதே, ஒரே இடத்துல இருக்கட்டும் அப்படின்னு எல்லாத்தையும் பிடுங்கி கொண்டு வந்து தென்னை மரத்தை சுற்றி வட்டம் போட்டிருப்பாங்க இல்லைங்களா, அதில் கொஞ்சம் ஊனி விட்டுட்டேன். ஏன்னா கீரை பறிக்கும் போது காடே போய் சுற்றுறதா இருக்குதுங்க. அதனால் ஒரே இடத்துல இருந்தால் ஈஸியாக இருக்குமே அப்படின்னு அப்படி வச்சேன். இது வந்து பொன்னாங்கண்ணி கீரைங்க. பொன்னாங்கண்ணிலேயும் நிறைய வகை இருக்குது. இது ஒரு வகை, இலை கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். அடுத்தது இதுதான் வந்து பாசாக்கீரைன்னு சொல்லுவோம். ஆனால் இளங்கீரையாக இருக்கும்போது பறிச்சாதான் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா படர்ந்து போச்சு. ஒரு கீரை செடியை பிடுங்கன்னா எவ்வளோ பெருசு வருது பாருங்களேன். இவ்வளோ பெரிய கீரை செடியாக இருக்குது. அடுத்தது நாம் பார்க்குறது இதுவும் ஒரு பொன்னாங்கண்ணி கீரை தாங்க. பச்சை கீரைன்னு சொல்லுவாங்க. நல்லா நீட்டமாக இருக்கும் பாருங்கள். இது சும்மா ஒரு சின்ன தண்டு வச்சிங்கனாவே உங்கள் தொட்டிங்களில் நல்லா வளர்ந்துடும். இது வந்து சாட்னன்னு சொல்லுவாங்க. இது நல்லா சளிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து இது வந்து பருப்பு கீரை. இந்த மாதிரி எல்லா கீரை வகைகளுமே நம்ம காட்டில் தானாக முளைச்சி வந்திருக்குதுங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் நாங்கள் அதை அப்படியே கண்டினியூவாக வச்சுக்க முடியாது. வேணுங்கிறத அப்பப்போ பிடுங்கிக்குவோம். உடனே வந்து டிராக்டர் விட்டு எல்லாத்தையும் ஓட்டி விட்டுருவோம். மனசே கஷ்டமாக தான் இருந்துச்சு. எல்லா கீரைங்களாக இருக்குதே ஓட்டி விட்றோமேனு. என்ன பண்ணுறது, அடுத்த வெள்ளாமை பண்ணணும் இல்லையா.